வணக்கம் தோழர்களே. சத்துணவு ஊழியர்கள் கொடுமைக்காரர்களா அப்படிங்கிற தலைப்பை நாம தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறதுக்குள்ளார தோழர் சத்யா இதை பற்றி பேசி ஆகணுங்கிறத நமக்கு சுட்டி காட்டினதுக்கு முதல்ல தோழர் சத்யாவுக்கு நாம நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு அடிமட்ட ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பூதாகரமாக்கப்படுறதும், அந்த ஊழியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சமூக நெருக்கடி, பணி நெருக்கடி, இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க கிட்ட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது, அதன் மூலமாக அவர்களை அறியாமல் வெளிப்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இதுதான் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனை அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு மேட்டிமைத்தனம், ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய குதர்க்க மனப்பான்மை எல்லாம் மேலோங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த பிரச்சனையை நாம பார்க்கணுங்கிறது அவசியம். இந்த மாதம் ஏப்ரல் 2ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு அரசு தொடக்க பள்ளியில மத்தியானம் மாணவர்களுக்கு போடக்கூடிய சத்துணவுல ஒரு 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு முட்டை கிடைக்காம போயிருக்குது. அந்த மாணவன் அதை கேள்வி கேட்டுக்கிறாப்ல, ஏன் எனக்கு முட்டை இல்லை அப்படின்ற போது அவங்க தீர்ந்து போச்சுன்றாங்க. அந்த மாணவன் தைரியமா தான் என்ன பண்றான்னு சொன்னா, போய் உள்ள நுழைஞ்சி அந்த சமையல் அறைக்கு உள்ளார நுழைஞ்சி இருக்கிறத கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவர்களை இல்லைன்னு மறுத்தவங்களை அல்லது ஏமாற்றினவங்களை மாணவன் நியாயமான கோபத்தின் அடிப்படையில கேள்வி கேட்கிறாப்ல. அப்படி கேள்வி கேட்ட போதுதான் அங்க இருந்த சத்துணவு பணியாளரும் அவருடைய உதவியாளரும் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள அந்த பையனை அடிச்சிருக்கிறாங்க. அதை தொடப்பத்தால தாக்கினதாக சொல்லப்படுது. இது சம்பந்தமாக ஏன்னா விசாரணை எல்லாம் நடந்து 2 பேர் மேலேயும் நிர்வாக ரீதியா நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் ஒளிப்பதிவாக வீடியோவாக ஆக்கப்பட்டு பொது தளங்களுக்கு வந்திருக்குது. யார் அதை பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசிரியர் அதை பதிவு பண்ணி இருக்கிறாப்ல. ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் தன்னை கீழே இறக்கிக்கிறாங்கிறதும் இதனுடைய ஒரு வெளிப்படை அம்சமாக தெரியுது. ஒரு தவறு நடக்குது, ஒரு மாணவன் கேட்கிறாப்புல, சரி தவறுன்னு பார்த்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு மாறாக அதை அவர் பதிவு பண்ணி பொதுத்தளத்துக்கு போடுறாரு. அது பல்வேறு விவாதங்கள் எல்லாம் உருவாக்குது. ஏன் அவர் தன்னுடைய நியாயமான கடமையை தவற விட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த நிலையில என்ன நடந்தது, நாம் அதை எப்படி பார்க்கணும் என்கிறத தோழர் சத்யா கிருஷ்ணன் அதை அரசியல் பூர்வமாக அறிவியல் பூர்வமாக முன்வைக்கிறத நாமளும் கேட்கலாம், நிகழ்ச்சி தொடங்கலாம். தோழர் சத்யா கிருஷ்ணன், நீங்க பேசலாம். தோழர்களை நான் பேசுறது தொடங்குறதுக்கு முன்னால ஒரு கவிதை படித்து விட்டு அதுக்கப்புறம் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கவிதையின் தலைப்பு ஜனநாயகம். எங்களுக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். மக்களுக்காக நடத்தப்படும் மக்களின் அரசு. எங்களுக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். எங்கள் நாட்டில் 99 விட ஒன்று பெரிது, அது சுரண்டும் ஜனநாயகம். எந்த ஒன்று சுரண்டலாம் என்று தீர்மானிக்கும் உரிமை 99 விரல்களில். ஆஹா, இது ஒன்றோ ஜனநாயகம். இதுதான் ஆகச்சிறந்த ஜனநாயகம் என்பது 99க்கு தெரியும். அதைவிட ஒன்றுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். நாங்கள் 51 பேர் சேர்ந்தால் 49 பேரை கழுவில் ஏற்றுவோம். அதுதான் ஜனநாயகம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பாகிஸ்தான் போக சொல்வோம். அதுதான் ஜனநாயகம். பெரும்பான்மை மனசாட்சிக்கு மருந்திட எவனையாவது தூக்கிலிடுவோம். அதுதான் ஜனநாயகம். காடுகளை அழிப்போம், கர்ப்பிணியை கிழிப்போம், குழந்தையை புணர்வோம், குறுக்கே வந்தால் சுடுவோம். ஏனென்றால் எங்களுக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். ஆம், எங்களுக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். குண்டி துடைக்க வாழை இலை நல்குவதும் குடிநீரில் மலத்தை கலப்பதும் எங்கள் ஜனநாயகத்தின் சிறப்பம்சம். உழைத்த பணத்தை பிச்சை எடுப்போம், கருப்பு பணத்துக்கு வர்ணம் பூசுவோம். இது எங்கள் ஜனநாயகம். எங்கள் ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சம உரிமை. அவர்களுக்கு கொல்வதற்கும் எங்களுக்கு சாவதற்கும் சம உரிமை. இதுதான் எங்கள் ஜனநாயகம். அடே ஏகலை வா, கட்டை விரலை வைத்துக்கொள், ஆட்காட்டி விரலை வெட்டி கொடு. ஏனென்றால் எங்களுக்கு ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். இந்த கவிதையோட நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இது ஒரு ஜனநாயகத்துக்கான காலம். ஆனா எது ஜனநாயகம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டத்தின் போலூர் அடுத்த செங்குளம் கொள்ளைமேடு கிராமத்துல உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில ஒரு வருந்தத்தக்க சம்பவம் நடந்திருக்கு. ஏன் வருந்தத்தக்க சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, வேங்கை வயல்ல வருந்தத்தக்க சம்பவம் நடந்தது. அப்படியே லீலாவதியை வெட்டி கொன்ற சமூக விரோத கும்பல் வருந்தத்தக்கதா இருந்தது. அப்படியே சாம்சங் தொழிலாளர்களுக்கு வருந்தத்தக்க சம்பவம் மூலமா வெளியேற்றப்பட்டார்கள். இப்படி கூட்டணி தர்மத்துக்காக வருந்தத்தக்கதா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மானம் கெட்டு போயிருக்கிறதுனால இதையும் நம்ம வருந்தத்தக்க சம்பவமாக எடுத்துப்போம். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட்டணி தர்மம் முக்கியமாகவும், முதலாளித்துவ கட்சிகள் முக்கியமாகவும், அதன் பின்னால காரல் மார்க்ஸ் சிலை ரொம்ப முக்கியமாகவும் இருக்க காலகட்டத்துல தொழிலாளர்கள்
செய்யும் தவறுகள் அதற்கு உடனடியாக பதிலாற்றுவது அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ரொம்ப வேகமா பண்றாங்க. அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், அருவருக்கத்தக்கது அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனால் வேங்கவேல் அருவருக்கத்தக்கது இல்லையா? சாம்சங் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு போராடினாங்க, அது அருவருக்கத்தக்கது இல்லையா? இப்ப கூட கம்யூனிஸ்ட் கட்சி உடைய உதவி கவுன்சிலரா நகரமன்ற செயலாளராக இருக்கக்கூடிய நாகராஜன் வீட்டுல ரவுடிகள் வெற்றி கொண்டார்கள். அதை சிபிஎம் கட்சிக்காரர்கள் அதை கூட வருந்தத்தக்கது அப்படின்னு தான் சொன்னாங்க. சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா யாரும் சொல்ல முடியாது, அதுக்கு கூட்டணி தர்மம் தடுக்கும். ஆக இப்படி ஒரு கூட்டணி தர்மத்திற்காக எல்லாம் இழந்து போன காலகட்டத்துல நம்ம இருக்கோம். முதல்ல இந்த சத்துணவு ஊழியர்களுடைய பிரச்சனை, சத்துணவு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, சத்துணவு ஊழியர்கள் யாரு, சத்துணவு அங்கன்வாடி மையங்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அது பார்த்தோம்னா நம்மளால இந்த டாபிக் உள்ள கிளீனா போயிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல முதலமா சத்துணவு மையங்கள் 43,205. இது பழைய கணக்கு. இன்னைக்கு கணக்கு கொஞ்சம் கம்மியாயிதான் இருக்கு. அங்கன்வாடி மையங்கள் 54,439. கிட்டத்தட்ட 97,000 மையங்கள்ல சத்துணவு வழங்கப்படுது. இதுல பயன்பெறக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 54 லட்சம். 54 லட்சம் பேருக்கு 54 லட்சம் முட்டைகள் தினமும் வழங்கப்படுது. இந்த பெரிய டேட்டாவை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இதுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அது ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு 5 டைம் டேபிள் போடுறாங்க. முதல் வாரம் முதல் வாரம் மற்றும் 3ஆம் வாரம் ஒரு டைம் டேபிள். திங்கட்கிழமை மிளகு முட்டை வெஜிடபிள் பிரியாணி. அது 2வது வாரம்னா தக்காளி பிசிபலாபாத். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அப்ப மொத்தமா கிட்டத்தட்ட 97,000 பள்ளிகள் இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு பள்ளியிலையும், ஒரு 97,000 பள்ளியிலையும் ஒரு பள்ளியில ஒரு சத்துணவு அமைப்பாளர் இருக்கணும், அமைப்பாளர் ஒருத்தர், ஒரு சமையலர் இருக்கணும், சமையலர் கூட ஒரு உதவியாளர் இருக்கணும். இதுதான் வழிகாட்டுது. ஒரு சிலது சிறிய பள்ளிகள் அப்படிங்கிறதுனால, கிட்டத்தட்ட 25-50 மாணவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகள்ன்றதுனால ஒரு சமையலர் மட்டும் இருப்பாங்க, உதவியாளர் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 25க்கு கீழே இருந்தாதான் சமையலர் மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இருந்தா உதவியாளரும் சேர்ந்து இருக்கணும். ஏன்னா சமைக்க அவ்வளவு பெருசா இவங்களால சமைக்க முடியாது. அப்படி ஒருத்தரா சமைக்க முடியாது. பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கு உதவிக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறது. இதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஊழியர்களுடைய பிரச்சனை பொதுவா மக்களுக்கு புரிவதே இல்லை. அதுக்காக தான் நான் இப்ப இந்த டேட்டாவெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மேபி கைண்ட் ஆஃப் போரிங், பட் அது இந்த டேட்டா இருந்ததுனாதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப இதுல குறைஞ்சபட்சம் ஒரு பள்ளிக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சுட்டா கூட 2 லட்சத்துல இருந்து 2.5 லட்சம் பேராவது ஊழியர்கள் இருக்கணும் இல்லையா? அப்ப அத்தனை ஊழியர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் சத்துணவுல வேலை செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி இயல்பா வந்திருக்கணும் இல்லையா? அது அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கணும் இல்லையா? இப்ப எத்தனை பேர் தான் அப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது நம்ம பின்னால பார்க்கலாம். அதுக்கு முன்னால இவங்களுக்கான வேலைகள், சத்துணவு அமைப்பாளர்கள் சமையலர், உதவியாளர் அப்படிங்கிறவங்களோட வேலை பியூரா சமைக்கிறது மற்றும் அவங்களுக்கு சமையல்ல கூட வேலை பார்க்கறது அப்படிங்கிறது அவங்களோட வேலை. இந்த சத்துணவு அமைப்பாளர்களுடைய வேலை அப்படிங்கிறது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இந்த பொருட்களை சரியாக அளந்து எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறது சத்துணவு அமைப்பாளர்களோட வேலை. ஆனா அது மட்டும் அவங்களோட வேலையா இல்லை. இப்ப ஏதாவது ஒரு சென்சஸ் எடுக்கும் பொழுது அதுக்கு இவர்கள் தான் பயன்படுத்தப்படுவார்கள். இல்ல ஓட்டர் ஐடி எடுக்கும் போது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கடைநிலை ஊழியர்களா அவங்க பயன்படுத்தப்படுவார்கள். இப்ப தேர்தல் நடக்குது அப்படின்னா தேர்தல்ல ஓட்டு போட போகும்போது மை வைக்கிறவங்க இவங்களாதான் இருப்பாங்க, சத்துணவு அமைப்பாளர்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி இது போக இந்த அங்கன்வாடி மையங்கள் மூலமா கர்ப்பிணி பெண்கள், இந்த ஊரில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு உரிய ஊட்டச்சத்து கொடுப்பது. ஏன்னா இப்ப நம்மளுடைய இதெல்லாம் பழைய மிகப்பெரிய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு பிளாக் செயின் எல்லாம் யூஸ் பண்றோம். பிளாக் செயின்ல யூஸ் பண்ணி ஒரு பிக்னி நம்பர் ஜென்ரேட் பண்றோம். அந்த நம்பர் வச்சுதான் குழந்தைக்கு பிறப்பு பதிவை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய, அது குழந்தை பிறந்ததுல ஆரம்பிச்சு அது எந்த ஸ்கூல்ல சேர்ந்திருக்கு, அது இன்கேஸ் குழந்தை
என்ன சொல்றது, குழந்தை வந்து குழந்தையா இருக்கும்போது இறந்து போகுதா, 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இறப்பு நடக்குதா, இல்ல வந்துட்டு அது என்ன படிக்குது, காலேஜ் காலேஜ் போய் வர்ற வரைக்கும் இந்த நம்பரை ஃபாலோ பண்றாங்க. இந்த வந்துட்டு பிளாக் செயின் மெத்தட் வந்து சொல்றாங்க. இங்க ஆரம்பிச்சு, அதாவது கர்ப்பமா இருக்கிறதுல ஆரம்பிச்சு காலேஜ்ல போய் சேர்ற வரைக்கும் அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து ஒரு ஐடென்டிட்டி நம்பரை கொடுத்து அதை மெயின்டைன் பண்றாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஊழியர்கள் இவங்க தான், சத்துணவு அமைப்பாளர்களை தான் வந்துட்டு அதற்கு பயன்படுத்துறாங்க. அப்படி இந்த எல்லா வேலைக்கும் சேர்த்து அவர்களுக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்துட்டு 24,400 ரூபாய். இது வந்து சிறப்பு காலமுறை தொகுப்பூதியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? இப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைமையில 2022 மே 7ஆம் தேதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. அது என்ன அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு எல்லா பள்ளி நாட்கள்லையும் சிற்றுண்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த திட்டம் வந்துட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு நடைமுறைக்கு வருது. முதல் கட்டமா 545 பள்ளிகளுக்கு வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 443 பள்ளிகளுக்கு 2023 மார்ச்ல வந்துட்டு அதை விரிவாக்கம் பண்றாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்துட்டு கிட்டத்தட்ட 33 கோடி. அதை வந்துட்டு அந்த டேட்டா வந்து நம்ம பின்னால பார்க்கலாம். இந்த பட்டியல் வந்துட்டு நம்ம இதுக்கும் வந்துட்டு உணவு பட்டியல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை வந்துட்டு உப்புமா, செவ்வாய்க்கிழமை கிச்சடி, புதன்கிழமை பொங்கல், வியாழக்கிழமை திரும்ப உப்புமா, இது வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஏதோ ஒரு கிச்சடி பிளஸ் ஒரு இனிப்பு. இதுல வந்துட்டு ஒரு நாள் ரவா உப்புமா, ஒரு நாள் வந்துட்டு சேமியா உப்புமா, இந்த மாதிரியான ஒரு இதை கொடுக்குறாங்க. இந்த திட்டம் வந்து மிகவும் மிகவும் பெருமையாக உலகத்துக்கே முன்னோடியா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது, இந்த உணவுக்கு 33 கோடி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதற்கான சமையலுக்கு, அதுக்கான உபகரணங்கள் வாங்குறதுக்கு, அதுக்கான செலவுகளுக்காக வந்து ஒதுக்குறாங்க. இப்ப இந்த இந்த வேலை பார்ப்பதற்கு இந்த திட்டம் இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் மதிய சத்துணவு ஊழியர்களுக்கான இது இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் பேரு மதிய உணவு திட்டம், நூன் மீல் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய சத்துணவு ஊழியர்கள் அந்த அமைப்பாளருடைய பேரும் வந்துட்டு நூன் மீல் ஆர்கனைசர் அல்லது வந்துட்டு நியூட்ரிஷியஸ் மீல் ஆர்கனைசர். நூன் மீல் ஆர்கனைசர் இருந்தது, அப்புறம் நியூட்ரிஷியல் மீல் ஆர்கனைசர் அப்படின்னு மாத்துறாங்க. அதாவது மதிய உணவு திட்டமா இருந்தது சத்துணவு திட்டமா மாத்துறாங்க. நான் சரிவிகித உணவு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற இதுல. அப்ப இவங்க மதிய உணவுக்காக எடுக்கப்பட்ட வேலையாட்களை கூடுதல் சம்பளம் எதுவும் கொடுக்காம காலையில டிஃபன் வாங்குறதுக்கும் இதே ஊழியர்களை வந்துட்டு பயன்படுத்துறாங்க. இதுக்கு நடுவுல என்ன பண்றாங்கன்னா, இப்படியெல்லாம் அதாவது உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டு டிசம்பர் 2002 என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் 3 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் பரப்பளவு 3 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பரப்பளவுல சத்துணவு மையங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. எதுக்காக கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய சத்துணவு மையங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைத்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற பிற ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பிட்டு ஒரே ஊழியர்களை வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாங்க. இந்த நிலைமையில முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, மொத்தம் 2.5 லட்சம் ஊழியர்கள் இருந்திருக்க வேண்டும். 97,000 மையங்கள் இருக்கும்போது குறைந்தபட்சம் 2 லட்சம் ஊழியர்கள் இருந்திருக்க வேண்டும் இல்லவா? ஆனால் கிட்டத்தட்ட அது எப்பயுமே பற்றாக்குறையில தான் வந்து வைத்திருக்கிறாங்க. அதனால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஊழியர்கள், 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்கு உட்பட்ட ஊழியர்கள் தான் வெகு காலமா இருந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2011 வரைக்குமே வந்துட்டு 1.5 லட்சம் ஊழியர்கள் தான் இருந்தாங்க. அதுலயும் எல்லாரும் வந்து ரிட்டையர் ஆகிட்டு வருவாங்க இல்லையா. அந்த பீரியட்ல எல்லாரும் கிட்டத்தட்ட 82ல ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர். ஏன்னா இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது 82ல எம்ஜிஆரால வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த எம்ஜிஆர் ஆரம்பிச்ச பொழுது இந்த திட்டத்துல வேலைக்கு சேர்ந்தவங்க நிறைய பேர். அப்ப வந்து மிக பெருசா இருந்திருக்கும். அப்ப ஜாயின் பண்ணவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகி வராங்க. அந்த மாதிரி ரிட்டையர் ஆனவங்க கிட்டத்தட்ட 60,000 பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்படி 60,000 பேர் ரிட்டையர் ஆன இடத்துலயும் கிட்டத்தட்ட கடந்த 8 வருஷமா இந்த திட்டத்துல புதிதாக ஊழியர்கள் யாரும் நியமிக்கப்படவே இல்லை. அதனால 60,000க்கும் மேற்பட்ட
மொத்தத்துல இருக்கக்கூடிய 43,000 சொச்சம் சத்துணவு மையங்கள்ல 60,000க்கு மேற்பட்ட சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் ஆகிய பணியிடங்கள் காலியா இருக்கு. இதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துணவு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி எடுக்காமல் தான் மிக பெருமையாக காலை சிற்றுண்டி திட்டத்தை தொடங்குறாங்க. இப்ப திட்டத்தை பெருசா பரவரா அறிவிச்சுட்டா போதும், சமைக்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சமைக்கிறது, அதற்கான செலவினங்களை கவனித்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஊழியர்களை போடாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவரே கிட்டத்தட்ட 8 மையங்களை 8 மையங்கள் வரைக்கும் ஒருவரே பார்க்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. குறைஞ்சபட்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய 2ல இருந்து 3 மையங்களை ஒரு அமைப்பாளர் பார்க்கணும். அது இருக்கக்கூடிய சமையலர்கள் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 58 வயது வரைக்கும் தான் தொழில், அதுக்கப்புறம் 58 வயது வரைக்கும் தான் வேலை, அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனா அதுவுமே போராடி பெற்றதுதான். கிட்டத்தட்ட அது 98 வரைக்கும் 55 வயது வரைக்கும் இருந்தது. அதை போராடி 58 ஆக்கினாங்க. அப்புறம் இது 60 ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இது இவங்க போராட்டம் நடத்தி வாங்கினது. அதுலயும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கு தான் இது 60 வயது, சத்துணவு சமையலர்களுக்கும் உதவியாளருக்கும் 58 வயது தான். ஏன்னா அது அவங்க சமைக்கும் போது இந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கிறது அது வயதானா முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அவங்களுக்கு 58 வயது வரைக்கும் தான் இது வேலை. அதுக்கப்புறம் கட்டாய ஓய்வு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த நிலையில போன டிசம்பர் 2024 டிசம்பர்ல சத்துணவு திட்டத்துல காலியா இருக்கக்கூடிய மொத்த பணியிடங்கள் அதாவது 60,000 இடங்கள் காலியா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 8,997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை, சமையலர் கூட இல்ல, சமையல் உதவியாளர் பணியிடங்களை மட்டும் நிரப்புறதுக்கு தமிழக அரசு அரசாணை வெளியிடுது. எப்படின்னா 3,000 ரூபாய் தொகுப்பூதியம் அடிப்படையில, அதாவது இவங்களுடைய இயல்பான சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் வரணும். ஏன்னா 24,000 ரூபாய் இவங்களுக்கு அப்படின்னு போது அதுல இருந்து ஒரு 2,000 ரூபாய் சமையலர்களுக்கு, அதுல இருந்து ஒரு 2,000 ரூபாய் உதவியாளர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்ல இருந்து 20,000 ரூபாய் சம்பளம் வர வேண்டியது இடத்துல 3,000 ரூபாய் தொகுப்பூதியம் கொடுத்து அந்த தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்புறதா அரசாணை வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசு. இப்ப இதற்கு எதிராக இவங்க போராடும் பொழுது, சத்துணவு ஊழியர்கள் போராடும் பொழுது இந்த பணியிடங்களையும் நிரப்பாம அதையும் கிடப்புல போட்டிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு என்னன்னா பல இடங்கள்ல சத்துணவு ஊழியர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைக்கு போறாங்க இல்லையா, 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இப்ப 200 நாள் ஆயிடுச்சு. அந்த 200 நாள் வேலைக்கு போகக்கூடிய ஊழியர்களை கூப்பிட்டு அவங்க மூலமா சமைச்சு போட்டு குழந்தைகளுக்கு ஆளுக்கு தினம் ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க சமைச்சு போடுறது அப்படிங்கிறது பல இடத்துல நடைமுறையா இருக்கு. ஏன்னா இவங்க சமையல் உதவியாளர் பணியிடங்களை பல இடங்கள்ல நிரப்பாங்க, சமையலர் பணியிடங்களையும் உதவியாளர் பணியிடங்களையும் பல இடங்கள்ல நிரப்பாம இருக்காங்க. இப்ப இந்த திட்டம் 1982 தொடங்கும்போது ஒரு 300 ரூபாய் தொகுப்பூதியமா வழங்கப்பட்டது. தொகுப்பூதியமா வழங்கப்பட்டத பல கட்ட போராட்டங்கள், கிட்டத்தட்ட 30-35 வருட போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஆச்சு. 30 வருட போராட்டத்துக்கு அப்புறம் 2011 சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. 82ல 300 ரூபாயா இருந்தத போராட்டங்களுக்கு அப்புறம் 98ல சத்துணவு அமைப்பாளர்களுக்கு 760 ரூபாய், சமையலர்களுக்கு 450, சமையல் உதவியாளர்களுக்கு 400 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பளத்துல 98ல ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அது எல்லாம் வாங்கி இப்போ இது எல்லாமே தொகுப்பூதியம். இப்படி தொகுப்பூதியம் வாங்கிட்டு வந்தவங்க ஸ்கேல்டு பே வாங்கணும். அதாவது அவங்களுடைய கோரிக்கையே ஸ்கேல்டு பே, அதாவது காலமுறை ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலமுறை ஊதியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் போராட்டம் நடத்தும் போது 2010ல கலைஞர் சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படின்ட்டு அறிவிக்கிறார் கருணாநிதி. அது போல எப்பயும் போலவே அவர் வாயில் எப்பொழுதும் போல் வடை சுடுவது போல பச்சிளம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் தாய் உள்ளம் கொண்ட ஊழியர்கள் அப்படி இப்படின்னு நெஞ்ச உருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாச்சு, 8,500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தது 9,500 ரூபாய், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் லெவலுக்கு கொண்டு அதை சிறப்பு காலமுறை ஊதியம் அப்படிங்கிற பேர்ல வழங்கினார். இப்படி வழங்கி இப்படியெல்லாம் உடைத்து வாங்கிய ஒரு சம்பளத்தை
திரும்ப வந்துட்டு தொகுப்பூதியம் 3000 ரூபாய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் இது வந்து டிசம்பர்ல நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் ஆயிருக்கு, 3-4 மாதங்கள் ஆயிருக்கு. இப்படி இருக்கும்பொழுது 30 வருடங்கள் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகுறதுக்கு ஒரு 25 வயதுல வேலை ஆரம்பிச்சாலும் 30-35 வருடம் உழைத்து ஓய்வு பெற்ற ஒரு தொழிலாளி பெறக்கூடிய பென்ஷன் இன்னைக்கு தேதிக்கு வெறும் 2000 ரூபாய் தான். இந்த சிறப்பு காலமுறை ஊதியத்தை இப்படியெல்லாம் போராடி கிட்டத்தட்ட 82ல ஆரம்பிச்சு பல்வேறு கட்ட போராட்டங்கள், அன்னைக்கு அந்த போராட்டங்களுக்கு எல்லாம் நான் போயிருக்கேன். அன்னைக்கெல்லாம் வந்து போராட்டம் நடந்ததுன்னா சென்னையில ஒரு வண்டியும் ஓட முடியாது, அந்த அளவுக்கு வந்து போராட்டம் நடக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்ல குறைஞ்சபட்சம், ஏன்னா 2 லட்சம் ஊழியர்கள் இல்லையா, இந்த ஊழியர்கள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் பேராவது வந்து போராட்டத்துக்கு போயிடுவாங்க. அப்படி போகும்போது வந்து நான் சொல்றது வந்து 90களின் கடைசி காலம், அல்லது 90களின் கடைசி காலத்துல மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். அந்த போராட்டத்துல இப்படியெல்லாம் போராடி ஓரளவு சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கினாங்க. அந்த 10,000 ரூபாய் தான் இன்னைக்கு வந்து அந்த சிறப்பு காலமுறை ஊதியம் வாங்கினதுனாலதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்கேல்டு பே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பெஷல் ஸ்கேல்டு பே தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு வந்து உயர்ந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 24,000 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. அது வந்துட்டு நம்ம இது இவங்க சர்வீஸ் கமிஷன்ல வந்து ரிவைஸ் பண்றது, அந்த ரிவைஸ் பண்ற அமௌண்ட் மூலமா வந்து இந்த பணவீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுவாங்களோ அதுபடி ரிவைஸ் பண்ணி 24,000 ரூபாய் வந்திருக்கு. அதுவுமே சிறப்பு காலமுறை ஊதியம் தான், இட் இஸ் நாட் ஸ்கேல்டு பே. அதாவது எப்ப எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இஎஸ்ஐ, பிஎஃப் அந்த மாதிரியான எந்த இதுவும் பிஎஃப் வந்து இருக்கும், ஆனா அது வந்துட்டு இது கிடையாது, அது ஒரு ஸ்பெஷல் பிஎஃப். ஸோ அதுவுமே வந்து ஸ்பெஷல் பிஎஃப். இதுல நம்ம எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் இபிவி பிஎஃப் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. அப்படியெல்லாம் போராடி பெற்ற சிறப்பு காலமுறை ஊதியத்தை திரும்ப 3000 ரூபாய் தொகுப்பூதியமா வந்துட்டு மாத்துறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, அரசாங்கம் வெகு காலமா சொல்றது இவங்க வந்து முழு நேர ஊழியர் கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து மதிய உணவுக்காக தான் வந்து இவங்க இருக்காங்க, மதிய உணவு திட்டத்துக்கு தான் அவங்க வேலைக்கு எடுத்திருக்கோம், அது மட்டும் தான் இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயல்புல இவங்க பகுதி நேர ஊழியர்களா அப்படின்னா அது கிடையாது. இருந்தாலும் இவங்க வந்து எங்க பகுதி நேர ஊழியர்களா இருக்கிற எங்களை நூலகங்களை நிர்வகிக்கிற நூலகர்களா வந்து கூடுதல் பொறுப்பு வந்து கொடுங்க, நாங்க 3 நேர ஊழியர்களா இருக்கோம், ஏன்னா சமைக்கிற நேரத்துல சமைக்கிறோம், மற்ற நேரத்துல லைப்ரரியை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நேர ஊழியர்களா மாத்துங்க அப்படிங்கறதுதான் 90களில் சத்துணவு ஊழியர்களோட முக்கியமான கோரிக்கை. ஆனா அதை வந்துட்டு அவங்க கண்டுக்கல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கூடுதலா காலை சிற்றுண்டியும் வழங்குறாங்க. அப்ப கிட்டத்தட்ட காலையில 8:30க்கு வந்துட்டு அவங்களுக்கு டிஃபன் போடணும் அப்படின்னா காலையில குறைஞ்சபட்சம் 7 மணிக்காவது வேலையை தொடங்கணும். வேலையை தொடங்கிட்டு மதியம் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடும். அப்ப 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும் 8 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் வேலையும் வாங்கிட்டு கூடுதலா என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு அடிஷனல் வேலையா வாரத்துல 2 தடவை 3 தடவை வந்து யூனியன் ஆபீஸுக்கு போய் வாங்கின பொருட்களுக்கு கணக்கு கொடுக்கணும், கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான அடிஷனல் வேலையெல்லாம் இருக்கு. அது போக வந்துட்டு ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த சென்செக்ஸ் எடுக்கிறது, ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை பாதுகாக்கிறது, பிளஸ் இது போல கூடுதல் வேலைகள் எல்லாமே வந்து செய்யறாங்க. அவ்வளவையும் வாங்கிட்டு பகுதி நேர ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை குறைவா கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம். எப்பயுமே பொதுவாகவே முதலாளித்துவ அரசாங்கங்கள் தங்களோட ஊழியர்கள்ட்ட ஆகச்சிறந்த முதலாளியாவே வந்து நடந்துக்கும். ஏன்னா தொழிலாளர்களை சொல்றது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்தை விடவும் மிகச்சிறப்பா வந்து முதலாளித்துவ அரசாங்கம் சுரண்டக்கூடியது. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சத்துணவு ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுடைய சத்துணவு ஊழியர்கள் அப்படின்ட்டு இல்ல, பொதுவாகவே அரசு ஊழியர்கள்ல ஒரு பணியிடம் காலியாச்சு அப்படின்னா உடனடியாக அந்த பணியிடத்தை நிரப்புவது அப்படிங்கிறது அவங்க எப்பயுமே செய்யறது இல்லை. அந்த பணியிடங்களை குறைஞ்சபட்சம் 2-3 வருஷம் வந்துட்டு டெப்டேஷன் போட்டால் அதை வந்து கூடுதலா வந்து இன்னொருத்தரை பார்க்க சொல்லி அந்த மாதிரிதான் வந்து பண்றாங்க. இந்த பர்டிகுலர் இதுலயுமே வந்து அப்படிதான். அப்படி இருக்கும்பொழுது இந்த கல்வி போன்ற சேவையாக இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து வியாபாரமா மாத்துறது மாத்தி வச்சதும் இல்லாம அப்படி வியாபாரமா மாத்தும் பொழுது அரசாங்கம் சிறப்பாக சேவை வழங்கவில்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து நிரூபிச்சாதான், அரசாங்கம் சிறப்பா சேவை வழங்கவில்லை அப்படிங்கிறத காட்டிக்கிட்டாதான் அரசு கல்வி நிறுவனங்களை சிதைப்பதும், அரசு கல்வி நிறுவனங்களை சிதைப்பதன் மூலமா தனியாரை நோக்கி வேற வழி இல்லாம எல்லாரையும் வந்து அனுப்புறது அப்படிங்கிறதும்
வந்து தொடர்ந்து வந்து இந்த கடந்த காலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆஹ், அரசு ஊழியர்களை பொதுவாகவே அரசு ஊழியர்களை வந்து சோம்பேறிகளா காட்டுறது, ஸ்கூலுக்கு வந்து வாத்தியார் வரமாட்டாரு அப்படிங்கிறது, வாத்தியார் ஸ்கூலுக்கு வந்தாலும் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பாரு, பசங்க எல்லாம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. அரசு ஊழியர் அஹ், அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து காட்டுறது. இது எல்லாமே பொதுவாக ஊடகங்கள், சினிமா எல்லா வகையிலையும் வந்து காட்டுறது. அதே மாதிரி கடைமட்ட ஊழியர்கள், தோழர் குணா சொன்ன மாதிரி கடைமட்ட ஊழியர்களோட ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டி இவர்கள் தான் வந்துட்டு ஊழல்களையே இதுதான் பண்றாங்க. ஒரு ஒரு 5 ரூபாய் முட்டையை தேடியதற்காக அவர்களை வந்து இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவதும், இதே முட்டை கொள்முதலில் பல கோடிகளை அடிக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளையும் வந்துட்டு மறைத்துக் கொள்வதும் வந்துட்டு இந்த அரசாங்கத்தோட புத்திசாலித்தனமான வேலைகள்ல ஒண்ணு. எப்படி வந்துட்டு எல்லாருக்குமே சுத்தமான தண்ணியை வந்து கவர்மெண்டே கொடுக்குது அப்படின்னா யாருமே மினரல் வாட்டர் வாங்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி அரசாங்க பள்ளிகள்ல சிறப்பமான கல்வி இருக்கு, சுத்தமான சூழல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யாருமே அரசாங்க பள்ளிகள்ல சேர மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அரசாங்க பள்ளி இருக்கக்கூடிய சூழல்கள், அதுல இருக்க அந்த சூழல்ல குறித்து ஒரு அச்சத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரியான ஒரு சில அச்சுறுத்தல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அரசு எடுத்துக்க பாலியல் சீண்டல்கள் அப்படின்னா, அரசு பள்ளி அப்படின்னா இந்த ஆசிரியர் புகைப்படம் முதற்கொண்டு எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இதே தனியார் பள்ளிகள்லயும் நடக்குது. பத்மசேஷாத்ரி பள்ளியில் நடந்தது. இது வந்து பத்மசேஷாத்ரி பள்ளிங்கிறது சமூக ஊடகங்கள் மூலமா வெளியே வந்ததை ஒழிய பொதுவா ஊடகங்கள் வெளிவரும்போது தனியார் பள்ளி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, வருந்தத்தகாத சம்பவம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி பேரே தெரியாம வந்துட்டு கடைசி வரைக்கும் தனியார் பள்ளி அப்படிங்கிறதோட அந்த பள்ளியோட பேர் தெரியாம, ஆசிரியரோட பேர் தெரியாம அந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் எடுத்து மூட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்து மூடுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணுது. அதே மாதிரி பள்ளியில ஆசிரியர்கள் இல்லை, பள்ளிக்கு ஆசிரியர்கள் வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அரசு பள்ளிகள்ல வந்துட்டு ஒரே ஆசிரியர் பல்வேறு வகுப்புல பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னா யார் வந்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும்? ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாது யாரோட தவறு? எல்லா இடத்துலயும் வந்து டெம்பரவரி ஆசிரியர்கள். இப்ப வந்துட்டு ஜாக்டாஜியோல எடுத்துக்கிட்டோம்னா போராடும் பல ஆசிரியர்கள் வந்துட்டு பர்மனன்ட் இல்லாத இது டெம்பரவரி ஆசிரியர்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்துணவுல வந்துட்டு பள்ளி விழுது, சத்துணவுல கலப்படம், சத்துணவுல பள்ளி விழுகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னால சத்துணவுல பள்ளி விழுந்தது இது குழந்தைகள் மயக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சத்துணவு சமைக்கிறதுக்கு உருப்படியான கூடங்கள் வந்து இல்லை. அது இந்த கடந்த 10 வருடங்கள்ல அதை வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால வரைக்கும் சத்துணவு கூடங்கள் இல்லாம 4 கல்லை வச்சு அதுல பாத்திரத்தை வச்சு வெட்ட வெளியில தான் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அது எல்லாத்துக்கும் கேஸ் கொடுத்துட்டாங்க. அது இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இதையெல்லாம் வந்து உருவாக்குறது, அதே மாதிரி இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்களை வந்து புரி வச்சு அவர்கள் செய்வதுதான் ஊழல் அப்படின்னு சொல்லி காட்டி அவங்கள வந்துட்டு பணியிடை நீக்கம் செய்யறது, அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து அரசாங்கம் வந்து ஈடுபட்டு. இதே மாதிரி பொதுவாகவே கடந்த ஒரு 20 வருஷமாவே கல்லூரிகளுக்கு புதிதாக விரிவுரையாளர்கள் அது பேராசிரியர் லெக்சரர்ஸ் வந்து யாரையுமே வந்து எடுக்காம கெஸ்ட் லெக்சரர்ஸை வந்து நிறைய பேரை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 லெக்சரர் இருக்க வேண்டிய இடத்துல 2 பேர் தான் வந்து பர்மனண்டா எடுக்கிறது, மீதி 8 பேரை வந்து கெஸ்ட் லெக்சரரா வச்சு அவங்க மூலமா வந்து ஒவ்வொருத்தருக்கும் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படிங்கறதான் காசு. 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் லெக்சருக்கு அப்படிங்கிற மாதிரி காசு கொடுத்து கெஸ்ட் லெக்சரர் மூலமா வந்து பணியிடங்களை நிரப்பாம வச்சுக்கிறாங்க. அப்புறம் பள்ளிகள்ல இதே மாதிரி சத்துணவுக்கு சரியா நிதி வழங்குறது இல்லை, சத்துணவுக்கு நிதி வழங்குறது இல்லை, சரியா ஊதியம் வழங்குறது இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வேற வழி இல்லாம இது போன்ற சின்ன சின்ன ஊழலை நோக்கி, சின்ன சின்ன திருட்டுகளை நோக்கி ஊழியர்கள் தள்ளப்படுறாங்க. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரோட காலை உணவு திட்டத்துக்கு 2022 ஆரம்பிச்சது, 2022 இருந்து 23 வரைக்கும் அதனால் பயன்பெற்றக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை 1,54,108. அதற்கு ஆன செலவு 26 கோடியே 26 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க 1.5 லட்சம் மாணவர்களுக்கு.
2023-24 கிட்டத்தட்ட 15,75,900 மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியிருக்காங்க. அதற்கான செலவு வந்து 360 கோடி. அப்படி கணக்கு பார்த்தோம்னா இந்த 360 கோடியை இந்த 15 லட்சத்தால வகுத்தோம்னா ஒரு மாணவனுக்கு ஒரு நாளைக்கு 12 ரூபாய்க்கு சிற்றுண்டி வழங்குறாங்க. 12 ரூபாய்க்கு என்ன மாதிரி சிற்றுண்டி வழங்கிட முடியும்? அந்த 12 ரூபாய்க்கு இவங்க ரவை கொடுத்துருவாங்க, சேமியா கொடுத்துருவாங்க, அதுக்கு கூடுதலா வாங்க வேண்டிய எண்ணெயும் கொடுத்துருவாங்க. அது போக இங்க தாளிச்சு போடுற கடுகு, காய்கறிகள், ஏன்னா காய்கறிகள் வந்து கொடுக்க முடியாது, ஃப்ரெஷ்ஷா தான் வாங்கணுன்றதுனால காய்கறிகள் இதையெல்லாம் இந்த 12 ரூபால ரவைக்கும் ரவை, எண்ணெய் பிளஸ் சேமியா இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா செலவாயிடும். மீதி 2 ரூபா இருக்கும். கேஸ் வேற இருக்கு. மீதி 2 ரூபா இருக்கும். அப்படின்னா அந்த 2 ரூபாய் வச்சு என்ன காய்கறி வாங்கிட முடியும்? ஒரு 25 பேர் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25 பேர் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வெறும் 50 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த 50 ரூபாயை வச்சு இவர்கள் காய்கறி வாங்க வேண்டும். அப்ப என்ன மாதிரியான காய்கறி வாங்கிட முடியும்? 25 பேர் காலையில சிற்றுண்டி போடுறதுக்கு. ஏன்னா இதுல கிச்சடி பண்ணணும்னா ஆப்வியஸ்லி கேரட்டு, பீன்ஸ், ஒரு 1/4 கிலோ கேரட் வாங்கினோம் அப்படின்னா கூட அது வந்து 50 ரூபாய் ஆகிடும். 25 குழந்தைகளுக்கு 1/4 கிலோ கேரட் எந்த மூளைக்கு போகும்? இதே மாதிரி சத்துணவு திட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா நான் சொன்னேன்ல 2019-20 சத்துணவு மையங்கள் 43,283 இருந்திருக்கு. அதை வந்து கழக ஆட்சி வெற்றிகரமா 43,094 கிட்டத்தட்ட 200 மையங்களை வந்துட்டு எடுத்து மூடிட்டாங்க. ஓகேவா? அதன் மூலமா வந்து பலம் பெற்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட 49 லட்சம் இருந்தாங்க 2019-20 காலகட்டத்துல. அதை வந்து கழக ஆட்சி வெற்றிகரமா 44 லட்சமா வந்து குறைச்சிட்டாங்க. சரியா? அப்ப அதுக்கான செலவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,370 கோடி வந்து செலவினம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2,370 கோடியை வந்து செலவு பண்ணி 44 லட்சம் பேருக்கு இவங்க மதிய உணவு போடுறாங்க. அந்த மதிய உணவுக்கு இதே மாதிரி பிரேக்கப் போட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 24 ரூபாய்க்கு மதிய உணவு போடப்படுது ஒரு குழந்தைக்கு. அதுல 24 ரூபாயில 5 ரூபாய் முட்டைக்கு போயிடும். அரிசிக்கு இவங்க பண்றது குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தைக்கு 2 ரூபான்னு கணக்கு வச்சோம்னா 2 ரூபா போயிடும். பருப்புக்கு ஒரு 5 ரூபான்னு கணக்கு வச்சோம்னா அது ஒரு 5 ரூபா போயிடும். கேஸுக்கு கணக்கு வச்சோம்னா ஒரு குழந்தைக்கு ஒரு 25 குழந்தை இருக்கிற ஸ்கூல்ல கேஸுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கேஸ் செலவாகுது ஒரு மாசத்துக்கு அப்படின்னு வச்சோம்னா ஒரு 25 குழந்தை இருக்கிற பள்ளிக்கு அப்படின்னு வச்சோம்னா ஒரு குழந்தைக்கு 2 ரூபான்னு கணக்கு ஆகும். அப்ப கணக்குப்படி 24 ரூபால 17 ரூபா இந்த டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு ஒரு 3 ரூபா இருக்குதுன்னு வச்சோம்னா ஆக மொத்தத்துல 17 ரூபாய் இது எல்லாத்துக்குமே செலவாயிடும். மீதி இருக்கிற 8 ரூபால காய்கறி வரணும். அதாவது 25 குழந்தைகளுக்கு பிசிபேலாபாத் போன்ற சமையல் செய்வதற்கு இவங்க வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் காய்கறிக்கு கொடுக்குறாங்க. 200 ரூபாய் காய்கறியில 25 குழந்தைகளுக்கு போட வேண்டும் என்றால் இவர்கள் எங்கேருந்து அந்த இதை எடுக்க முடியும்? எப்படி வந்து செயல்பட முடியும்? எப்படி வந்து இந்த இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் கணக்குல எடுத்துக்கலாம். இப்படித்தான் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நமக்கு இப்ப 25 குழந்தைகள்னாலாவது 200 பேர் இருக்கு. பல ஸ்கூல் வந்துட்டு 10 குழந்தைகள் இருக்கிற ஸ்கூலு 10 குழந்தைகளுக்கு 80 ரூபாய் கொடுக்குறாங்க. அது 10 குழந்தைகளுக்கு 8 ரூபான்னு கணக்கு வச்சோம்னா 80 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த 80 ரூபாய் வச்சுட்டு இவங்களால என்ன காய்கறி வாங்க முடியும் குழந்தைகளுக்கு? ஆனா இப்படிதான் வழங்கணும் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு பதில நீங்க முட்டையில ஊழல் பண்ணு, அரிசி திருடு, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த அரசாங்கம் இந்த தொழிலாளர்களுக்கு மறைமுகமாக கொடுக்கக்கூடிய நிர்பந்தம். இந்தோட விளைவு தான் கடைமட்ட ஊழியர்கள் யாராவது ஒரு தவறு செய்யும்போது மாட்டுவாங்க. இங்க இருந்து அரசாங்கம் வந்து கையை எடுத்துக்கணும். இந்த ஊழலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த ஊழலை செய்தது அந்த பர்டிகுலர் ஊழியர் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஊழியரின் உழைப்பின் மூலமா வரக்கூடிய பெருமைகள், காலை சிற்றுண்டி போட்டது உலகத்துக்கே முன்னுதாரணமா தெரிந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பெருமைகள் எல்லாம் ஸ்டாலின் ஐயா எடுத்துக்குவாரு. ஆனால் அந்த ஸ்டாலின் ஐயா செய்யும் தவறு இருக்கு இல்லையா, அந்த தவறுனால செய்யக்கூடிய கடைசி விளைவாக ஒரு முட்டையை திருடுவதை, அந்த பழியை வந்து இந்த அம்மா பெருமைகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு, பழிகள் எல்லாம் கடைமட்ட ஊழியர்களுக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த அரசாங்கத்தோட இது. இந்த நிலைமையில இப்படி வந்து இந்த தொழிலாளிகள் இருக்கும் பொழுது இந்த தொழிலாளிகளுடைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தொழிலாளிகளோட பிரச்சனைகளை பொதுவா வந்து அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து இதுக்காக தான் இருக்கு, இந்த மாதிரியான ஊழியர் சங்கம். ஆனா பொதுவா
தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துல இவங்க வந்து இருக்கதான் செய்யறாங்க. இவங்க வந்து ஒரு தனி அமைப்பு, தமிழ்நாடு நியூட்ரிஷன் மீல்ஸ் டிஎன்என்எம்இஏ, தமிழ்நாடு நியூட்ரிஷன் மீல் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அந்த சங்கத்தை பெரும்பாலும் வந்து கூட்டம் கூட்டுறதுக்கு இவங்க வந்து அரசு ஊழியர் சங்கம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து போராட்டமே இல்லை. அது கிட்டத்தட்ட வந்துட்டு அரசு ஊழியர் சங்கமே ஆளுங்கட்சி ஊழியர் சங்கம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இடதுசாரி ஊழியர் சங்கம் இருந்த காலகட்டத்துல கூட இவங்க வந்து கூட்டத்துக்கு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்றது அப்படிதான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எப்படியாவது, ஏன்னா இவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை வந்து எங்களை வந்து நிரந்தரமாக்குங்க அப்படிங்கிறது. ஆனா எப்படியாவது தங்களை நிரந்தரமாக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு, அதுக்கு வந்து அரசு ஊழியர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா அரசு ஊழியர்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் அரசு ஊழியர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா என்ன வேணா பண்ணிருக்கலாம். அப்படி ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. கிட்டத்தட்ட 95ல இருந்து 2004 வரைக்குமான காலகட்டம். ஏன்னா மிகப்பெரிய போராட்டம்லாம் வந்து டெஸ்மா எல்லாம் போட்டு வேலையை விட்டெல்லாம் தூக்கின போதும் எவ்வளவு நெருக்கடி இருந்தும் மிகப்பெரிய போராட்டங்களை வெற்றிகரமா வந்து நடத்துகிற அரசு ஊழியர் சங்கம். அப்படியெல்லாம் இருந்த போதும் தமிழ் சத்துணவு ஊழியர்களை மட்டும் அரசு ஊழியர் சங்கம் பெருசா வந்து கண்டுகொள்ளவில்லை. அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம்தான். அல்லது அவர்களை கூடுமான என்ன சொல்றது, அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. இந்த முதலாளித்துவத்தோட வெற்றி இங்கதான் இருக்கு. எப்பயுமே ஒரு வர்க்கத்தை பல வர்க்கமா வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது முதலாளித்துவத்துடைய ஒரு, அதாவது பல வர்க்கமா இல்ல, பல பல வயிறாக பிரிக்கிறது. இப்ப வந்து இருப்பது ரெண்டே வர்க்கம், ஒன்று தொழிலாளி வர்க்கம், இன்னொன்று முதலாளி வர்க்கம். இந்த தொழிலாளி வர்க்கத்தை வந்து முதலாளி வர்க்கம் ரொம்ப புத்திசாலித்தனமா வந்துட்டு அப்பர் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் என்று பல வர்க்கங்களாக பிரித்தது போன்ற ஒரு பொம்மை வந்து உருவாக்கி அவர்களுக்குள்ளேயே ஒரு தனித்தனி மக்களாக வந்து தனித்தனி கூட்டமாக வந்து பிரித்தாள் இருக்கும். அதே மாதிரிதான் தொழிலாளி வர்க்கத்தை அரசாங்கமும் வந்து கையாண்டு ரொம்ப அழகா வந்துட்டு கெசடட் ஆபீசர்ஸ், அரசாங்க ஊழியர்கள், இந்த மாதிரி கடைநிலை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருச்சு. ஆனா இவங்க கடைநிலை ஊழியர்கள்ங்கிறதுனால இவங்களையும் அரசாங்க ஊழியர்களையும் எப்பயுமே தனித்தனியா வச்சுக்கலாம். எப்ப அவங்களோட இதெல்லாம் விட்டுருங்கப்பா, உங்களோட கோரிக்கையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் வந்துட்டு இருந்தது. அப்படியேதான் வந்து இவங்க இது பண்ணவும் பட்டாங்க. அப்படிதான் வந்துட்டு இவங்களை பிரித்தாண்டு அரசாங்க ஊழியர்களை தனியாகவும் கடைநிலை ஊழியர்களை வந்து தனியாகவும் இது பண்ணி, இது வந்து சத்துணவு ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல, பிற கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், இது போன்ற பல கடைநிலை ஊழியர்களையும் எல்லாரையும் வந்து தனித்தனியா பிரிச்சு இன்னைக்குமே வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அரசு துறைகள் எல்லாத்துலயுமே வந்து அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இது ஒரு வகையான காரணம். அதனால முதலாளித்துவ அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் சுரண்டல் இருக்கத்தான் செய்யும். என்னதான் காரல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்சாலும் அது தன்னுடைய வர்க்க நலனை என்றைக்கும் வந்து கைவிடாது. என்று வந்து கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிக்கிறாங்களோ அன்றுதான் வந்து இதெல்லாம் மாறும். கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது தொழிற்சங்க களமா இருக்கட்டும், அரசியல் களமா இருக்கட்டும், காத்திரமா செயல்பட வேண்டும். ஒரு அரசியல் முடிவை வந்து ஒரு காத்திரமா எடுக்காத ஒரு, ஏற்கனவே தோழ சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு கொள்கை ரீதியா தத்துவார்த்த ரீதியா சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய அல்லது எடுக்க தெரியாத ஒருவர் வந்து தலைமையில இருக்கிற வரைக்கும், தலைமை ஆட்களாக வரும் பொழுது ஒரு உருப்படியான ஒரு காத்திரமான ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கட்ட முடியாது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பாடும் அதே மாதிரி இருக்காது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய ஊழியர்களை ஒரு கருத்தியல் ஆயுதங்களா உருவாக்கி வளர்த்துறதும், அப்படி வளர்த்து தொழிற்சங்கங்களை மேலும் மேலும் வந்து வளர்த்தெடுப்பதும் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தானாக வளர்வதற்கு ஒரு வழியா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திருமாவளவனுக்கு இருக்கிற மாதிரி, சீமானுக்கு இருக்கிற மாதிரி, காரல் மார்க்ஸுக்கு விசிலடிச்சான் குஞ்சுகள் மட்டுமே கிடைப்பார்கள். நன்றி தோழர்களே. சரி, மகிழ்ச்சி. தோழர் வந்து இந்த விஷயத்துல நமக்கு உணர்த்தினது ரொம்ப முக்கியமான இது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனுக்கு சத்துணவு முட்டை கிடைக்கல அப்படிங்கிறத வந்து பயங்கர செய்தியாக்கி அதை வந்து முறையான காலத்துல ஏதோ அவங்க பிடிச்சி கண்டிச்ச மாதிரியும், அது வந்து எல்லா முறைகேடுகளும் தடுத்து நிறுத்தப்பட்ட மாதிரியும் ஒரு சூழலை வந்து உருவாக்குறதுல இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை தோழர் வந்து சிறப்பா அம்பலப்படுத்தினாப்ல. அதாவது கடந்த ஆண்டுதான் நினைக்கிறேன் 2024 ஆனந்த விகடன்ல ஒரு பெரிய கட்டுரை வந்து இருந்துச்சு. அதாவது
சத்துணவு முட்டையில் 301 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழலும் முறைகேடுகளும் அப்படிங்கிறது அந்த கட்டுரையோட தலைப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சத்துணவு முட்டைக்கான வகையில வந்து ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 700 கோடியே ஏதோ வந்து ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. அந்த இதுல கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து அது வந்து ஊழலும் முறைகேடும் கொண்டதாக இருக்குது அப்படின்னு வந்ததை பற்றி, அதுக்கப்புறம் அந்த செய்தியை பற்றி ஒரு இதுவும் கிடையாது. அது மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னா எதுவும் இல்லை. ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு அம்மா வந்து முட்டை கொடுக்கல அப்படிங்கிறத வந்து பெரிய செய்தி. இதுதான் உலகத்திலேயே நடந்த மிகப்பெரிய அநீதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பள்ளிக்கூட ஆசிரியரே அதை வெளிப்படுத்தி சாதாரண ஊழியர்களை கொடுமையான நபர்களாக காட்டக்கூடிய, நீதிக்கு புறம்பானவர்களாகவும் காட்டக்கூடிய இந்த போக்கு வந்து சரியானது இல்ல. ஏன் அவங்க சாதாரண மக்கள் நேர்மையா நடந்துக்க கூடாதான்னு சொன்னா, நடந்துக்கிற சூழலை நிர்வாகம், முதலாளித்துவ அமைப்பு கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு தோழர் வந்து அழகா வந்து பட்டியல் போட்டாப்புல. ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நாளைக்கு ஒரு மாணவனுக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யப்படுது, அந்த செலவுல நேரடியாக அரசு வழங்கக்கூடிய அரிசி, எண்ணெய், சிலிண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன, அல்லது கான்ட்ராக்ட் மூலமா வரக்கூடிய நேரடியாக ஊழியர்களே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய காய்கறி மாதிரியான விஷயங்கள் என்ன, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தொகை என்ன, இதுல வந்து அவங்க என்ன அளவுக்கு பண்ண முடியும், அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அவங்கள வந்து எப்படி வந்து முறைகேடான வழியில நடத்துறதுக்காக நிர்பந்திக்கப்படுறாங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், சமூகத்துல வந்து நிறைய குற்றங்கள் நடக்குது. இந்த குற்றங்களை வந்து கம்யூனிஸ்டுகள் பார்க்கக்கூடிய பார்வை என்னன்னு சொன்னா, எல்லா குற்றங்களுக்கும் சமூக நிலைமைகள் முதல் காரணம். அதான் முக்கியமானது என்கிற வகையில இந்த சத்துணவு முட்டை விவகாரத்துல அந்த சத்துணவு ஆசிரியரும் அவங்களுடைய உதவியாளரும் என்ன, அவங்களுக்கு என்ன பங்கு, நிர்வாகத்துக்கு என்ன பங்கு, அரசுக்கு என்ன பங்குங்கிறத தோழர் வந்து ரொம்ப தெளிவாவே முன் வச்சாப்புல. தோழர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து விளக்கப்படுத்துறதுலயும் நமக்கு வந்து கத்துக் கொடுக்கறதுலயும் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில வந்து விவரங்களோட வைப்பாப்புல. அப்படிதான் நமக்கு வந்து சாம்சங் ஊழியர்களுடைய போராட்டத்தை பத்தியும் வந்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தை அளிச்சிருந்தாப்புல. நல்லது தோழர்களே, இந்த நிகழ்வை வந்து முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.